ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம நெதர்லாண்ட்ஸில் ஆம்ஸ்டர்டாமில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜாண்டம் அப்படின்ற இடத்துல இருக்கோம். இங்கே என்ன இடத்துல இருக்கோம் அப்படின்னா ஜான்சேசான்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஸோ இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வில்லேஜ். 18th to 19th செஞ்சுரியில் மக்கள் எப்படியெல்லாம் வீடு கட்டியிருந்தாங்களோ அதை அப்படியே பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி கீத்தூன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே தேட்ச்டு ரூஃப், அதாவது ரொம்ப பழங்காலத்து வில்லேஜில் வீடுங்க எப்படி இருந்ததோ அதை அப்படியே பாதுகாத்துக்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி செலக்டட் டூரிஸ்ட் ஸ்பாட் டெஸ்டினேஷன்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ ஆம்ஸ்டர்டாமில் நீங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தான் வரும். ஜான்சேசான்ஸ், கீத்தூன், கியூகெனாஃப்னு சொல்லிட்டு இது எல்லாமே பற்றி நான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் டைம் இருந்தால் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள். ஒரு டச் லைஃப் பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜான்சேசான்ஸ்க்கு நீங்கள் கட்டாயம் விசிட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இங்கே எப்படி போனோம் அப்படின்னு சொன்னால் ஆன்லைனில் நாங்கள் ஒரு வெப்சைட்டில் புக் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருந்த இடத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து நம்ம அங்கே போய் அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கேருந்து நம்மளை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இந்த எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு திருப்பி கொண்டு வந்து அங்கேயே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கோ ஹோட்டலுக்கோ நம்ம அங்கேருந்து போயிடலாம். ஸோ அந்த மாதிரி போகும்போது கலெக்டிவாக எல்லா இடமே ஒன்று ஒன்றா காமிச்சிருவாங்க. ஸோ நாங்கள் காலையிலே கிளம்பி வந்துட்டோம். இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய விண்மில்ஸ் எல்லாம் ஸோ ஒரு 19th செஞ்சுரியில் அது அமைச்சிருக்காங்க. ஆனால் அது இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ரொம்ப சீனிக்காக இருக்கும். ஸோ ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸு. ஸோ நீங்கள் நெதர்லாண்ட்ஸில் விசிட் பண்ண போகிற எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோகிராஃபிக்கு ரொம்ப நல்ல இடங்கள்னு நிறைய இருக்குது. அதில் இதுவும் ஒன்று. ஸோ இதில் ஜான் ரிவர் அப்படின்றது இந்த நம்ம இப்போ இருக்கிற இடத்துல ஓரமாக போயிட்டுருக்கு. ஸோ இது முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொண்டு போகிறதுக்காக. அதே சமயத்தில் நம்மள மாதிரி டூரிஸ்ட்டும் அங்கே இருக்கக்கூடிய போட்ஸ் நம்ம அவைல் பண்ணிக்கலாம். அழகாக நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இந்த போட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நெதர்லாண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு சைக்கிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சைக்கிளை இங்கே பைக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே சைக்கிள் நம்ம ஹையர் பண்ணி அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குன்னு ஒரு பாத் இருக்கும். அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்த எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ தாராளமாக உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்னா நீங்கள் அழகாக நீங்கள் இங்கே சைக்கிளை நீங்கள் ஹையர் பண்ணி எடுத்துகிட்டு ஓட்டிக்கலாம். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸு, பேஸ்ட்ரி ஷாப்ஸு, அந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம இங்கே கிளம்பி வந்துட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க டச் ஃபுட்டை நம்ம அழகாக நம்ம வாங்கி சாப்பிட்டுக்க முடியும். ஸோ நம்ம புது இடத்துல இருக்கோமேனு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டியதில்லை. ட்ரிங்கிங் வாட்டர் எல்லா நூக் அண்ட் கார்னர்லேயும் இருக்கும். அழகாக நம்ம ஒரு காலி பாட்டில் வச்சுருந்தோம்னா நம்ம தண்ணி பிடிச்சிட்டு நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா இந்த ஜான் ரிவர் பற்றி சொல்லணும்னா இது ஒரு 13.5 கிலோமீட்டர் லாங் இது. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும். அதோட எய்தர் சைடு நீங்கள் பார்க்கும்போது நிறைய டச் மக்களுடைய வீடு ரொம்ப அழகழகாக கட்டியிருப்பாங்க. எதுவுமே புதுசாக இப்போ கட்டினதுன்னு இல்லாமல் ரொம்ப பழைய காலத்து வீடுகள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம நெதர்லாண்ட்ஸை பொறுத்தளவுக்கு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம போனாலும் அங்கே சீஸ் மேக்கிங் கட்டாயம் உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த டெஸ்டினேஷனில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இன்னொரு இடத்துல கட்டாயம் சீஸ் மேக்கிங் காமிப்பாங்க. நாங்கள் இங்கேயும் பார்த்தோம், இன்னொரு இடத்துலையும் போய் பார்த்தோம். ஸோ இங்கே சீஸ் மேக்கிங் எப்படின்றது அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதே மாதிரி சீஸ் நிறைய டேஸ்ட் பண்ணுறதுக்கு வெரைட்டி ஆஃப் ஒரு 25 to 30 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாத்தையுமே டூத் பிக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நமக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம சீஸ் இங்கே நெதர்லாண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய சீஸை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும்னு அவங்களே சொல்கிறாங்க. ஸோ நம்ம இமிக்ரேஷனில் கூட எந்த பிரச்சனையும் வராது, நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. டச் பீப்புளோடைய டே டு டே லைஃப்பில் ப்ரெட் அண்ட் சீஸ் ஒரு முக்கியமான உணவாக இருக்குது. ஸோ அதனால் சீஸ் இவங்கக்கிட்ட ரொம்ப பாப்புலர். அதே மாதிரி சீஸ் எப்படி செய்கிறாங்கன்றத ரொம்ப அழகாக, அதாவது நிறைய வீகன் பீப்புள்ஸு கூட யூஸ் பண்ண அளவுக்கு அவங்க எப்படி அதை மேக் பண்ணுறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது இப்போ இந்த சீஸை அவங்க டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க.
நாங்கள் எல்லாமே பார்த்தோம். இது வந்து நாட் ஓன்லி சீஸ், அது வந்து சொவெனியர் ஷாப் மாதிரியும் இருக்குது. ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது பொருள் வேணும்னாலும் இங்கே வாங்கிக்க முடியும். சீஸ் வந்து நல்லா டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்க முடியும். சீஸ் மேக்கிங் அதை பற்றின வீடியோவும் இதில் கண்டினியூட்டியில் இருக்குங்க. நீங்கள் வந்து அவங்களே அந்த சீஸ் மேக் பண்ணுறவங்களே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் அதையும் பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ பால் யூஸ் பண்ணி என்ன மாதிரி வந்து டெம்பரேச்சரில் வச்சு அந்த சீஸாக அதை உருவாக்குறாங்க. அந்த போக அந்த சீஸாக எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்க அந்த ரெசிடியூ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எல்லாமே அவங்க அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் வந்து அங்கே இருக்கக்கூடிய கைடோ இல்லை வந்து அங்கே இருக்க அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் இருக்கவங்களோ நமக்கு இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கிறதுக்கு அந்த இடத்த பற்றின இம்பார்ட்டன்ஸு, அதை பற்றின அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அது எல்லாமே வந்து அவங்க இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லா ஸ்பாட்டுமே வந்து பெட் ஃப்ரெண்ட்லி. ஸோ இந்த டச் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய டாக்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து அழகாக வண்டியில் காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து அழகாக அதை வந்து அதுக்கும் ஒரு ஹாப்பினஸ் தேவை அப்படின்றதுனால அதை அப்படியே அழகாக அதை சுற்றி பார்த்துக்கிட்டே இவங்களும் சுற்றி பார்த்துக்கிட்டே அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்துடுவாங்க. ஸோ அடுத்தது என்னென்னா வந்து எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயுமே வந்து சொவெனியர் ஷாப் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னென்னா சீஸ் மேக்கிங் வந்து அவங்களே நேச்சுரலாக அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அதையும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். So, this is the store of Henry Willy. Henry Willy has started 50 years ago to produce his cheeses together with his wife. And nowadays we make the cheeses the same way as before. In this picture, you can see Henry Willy. And this is his middle son, Willy, who right now is the owner of the business. For the cheese, for 1 kilo of cheese, we need 10 liters of milk. We're gonna start putting the milk over there and warm it up 30 degrees. Now that you say that, listen carefully. There is two exceptions. There are two, which is this farmer's cheese, and there is another one that we're gonna find it inside a smoked cheese, the one that looks like a sausage. For those two, we use animal rennet, so they are not vegetarian. Only this one and the one that looks like a sausage. The rest are all vegetarian. We're gonna put the rennet together with the milk over there, and after around half an hour, we're gonna see how the milk starts to get a bit more soft, like a pudding. And then we're gonna start to cut it with those rotator knives you see here. The moment we cut it, we're gonna see how it separates the curd and the whey. The curd is only 10% and it's the only thing we use for the cheese. The rest of the 90% of the whey, we give it to the animals to drink. We make our own beer. You can use it to make facial mask. That's a lot of use. And there is an old saying that says, if you drink this way, you never age. I'm 200 years old. So we're going to take the curd with these plastic balls and we're going to start the pressing with the machine. The pressing takes around 2 hours. And after the pressing, we're going to put it in the salty bath you see here. What is that? Salty bath. Okay. This contains 20% of salt, 80% of water. And 1 kilo of cheese needs to stay 1 whole day for the conservation of the cheese and to give the salty flavor it has. After 1 whole day in the bath, we're gonna put it out to dry, and then we're gonna start to put the wax layer, this shiny yellow layer for the protection of the cheese. And it's very important, before you eat, you have to peel it, because it's pure plastic, we don't eat that. After the wax, we're gonna leave it here to mature. In 1 month, is considered young cheese. After 6 months, middle-aged cheese, and after a year, it's already an old cheese. This one that I'm showing, Which is the best? Old, young, or? for me, old, because it has more strong flavor, but it's depending on what you like. This cheese that I'm showing is a young one, around 1 month, like I said. As you can see, it's very soft and doesn't make almost noise. But this one, on the other hand, is 2.5 years old, and you're gonna hear the difference. Very hard cheese. You can use it to play bowling, as a weapon, whatever you want. Yeah.
So, our cheeses, apart of having the wax layer that I said, they also have this plastic cover, which allows them to keep it outside the fridge for 1 month. As long as they are closed for 1 month. And you can travel with them internationally. There is again one exception, which is again the farmer's cheese. This one is the only one that is not pasteurized. It's made with raw milk. So if you are traveling to America, Canada, Australia, New Zealand or South Korea, you cannot bring it. It's not allowed to bring anything raw. And to finish with, I would like to show you how we use the slicer and the grater. We also sell them in the store. This is how we slice it. Anyone that is not vegetarian who wants to try? There you go. The rest, don't worry, you can also try it inside, of course. And this is how we grate the cheese, which is very handy for pizza, pasta, lasagna, and you don't cut your fingers, very important. So, that was everything. Thank you so much. என்னதான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்கள் ஒரிஜினலாக அவங்க எப்படி சீஸ் பண்ணுறாங்கன்றதை கேட்டுருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த ஜான்ஸ் ரிவரு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து போட் வந்து கூட்ஸ் ஏற்றிட்டு போகிறது. ஸோ இது வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த பக்கமும் இந்த பக்கமும் விண்மில்ஸ் நிறையா இருக்குது. ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அதாவது வந்து 18th and 19th செஞ்சுரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைய வரைக்கும் இங்கே வந்து எப்படியெல்லாம் அந்த டெவலப்மெண்ட் என்னெல்லாம் இருக்குன்றது அந்த மியூசியத்தில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம வர ஆஸ் லைஃப் சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.